ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான். ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட்டு மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்கில் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானே கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த் அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டுருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணேன். ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சாருக்கு ஒரு பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவோம், பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். நம்ம சூப்பர் ஸ்டார் போடாமல் விட்டுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பார்த்தாதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸர்ட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே சரி ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சான் ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா. ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். இல்லை நீ என்ன சொல்ல வந்தோன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சுருப்பார். ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டு ஒரு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு, அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர்.